வேணா நான் ஒரு டீ இன்டர்வியூவா அடையாண்டா நீ வேற. காலேஜ் சேரும்போது கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்குன்னு சொல்லி தான் அட்மிஷன் போடுறாங்க. முடிச்சுட்டு வெளியே வரும்போது கேம்பஸ் இன்டர்வியூ உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லைன்னு சொல்லி அப்படி அமுச்சு விட்டுறானுங்க. சரி நாம கம்பெனியாக ஏறி இன்டர்வியூ அட்டன் பண்ணா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும், ஃப்ரெஷர்ஸ் வேணாம்னு சொல்லி அவனும் சொல்லிடுறான். இந்த கம்பெனிலலாம் வேற கம்பெனியாவது நமக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு 3-4 மாசமா ட்ரை பண்ணான். நம்ம வீட்டில் இதுக்கு மேலே முடியாதரா, நீ பெயிண்ட் அடிக்காத வேலைக்கு போன்னு சொல்ல கோவத்தில் ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு வேலைக்கு 10,000 சம்பளத்துலேருந்து படிப்படியாக முன்னேறி 25,000 சம்பளத்துக்கு வந்தா. இந்த காதல்னு ஒரு விஷயம் இருக்கு பாரு. சரி காதலுக்கு அடுத்த கட்டம் கல்யாணம் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லி நம்ம வீட்டிலேருந்து அவங்க வீட்டில் பேச சொன்னா. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காருன்னு அவங்க அப்பா எங்க அப்பா கிட்ட கேட்க, என் புள்ள இதுதான் படிச்சிருக்கான்னு எங்க அப்பா அவங்க அப்பா கிட்ட சொல்ல, படிச்ச படிப்புக்கு வேலை பார்த்தா தானே மரியாதை, முதல்ல அதை பாருங்க அப்புறமா வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு இன்னமும் 100 கம்பெனி பின்னாடி வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தெனாவட்டை இங்க வந்து நிக்கிற மாதிரி அவரு நினைச்சுக்கிட்டு என்ன ஒரு பார்வை பார்த்தாரு பாரு கேவலமா. என்னத்த சொல்ல. சரி ஏதோ பொண்ணை பெத்தவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு இதை விட பாதி சம்பளத்துக்கு வேலை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு படிச்ச படிப்புக்கு ஏதோ ஒரு சின்ன கம்பெனியில 3-4 வருஷமா அப்ரெண்டிஸா வேலை செஞ்சு, ஐயா இப்போ உங்க பொண்ணு போடுங்கன்னு பிச்சை எடுக்காத குறையா போய் நின்று கேட்டா, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இல்லையே அப்படின்றாங்க. எனக்கு மட்டும் ஆசை இருக்காதானே? நான் பிறந்து 29 வருஷமா வாடகை வீட்டில் இருக்கிற எனக்கு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருக்காது? இப்போ என்னால் முடியலையே. இவ்வளோ வருஷமா கூட பழகி என்னை பற்றி நல்லா தெரிஞ்ச பொண்ணு இன்னைக்கு அவங்க அப்பா சொன்னதுதான் சரின்னு சொல்லி நான் தப்புன்றதுக்காக எனக்கு ஒரு ஆக்டிங் ஒன்று போட்டு பாரு, ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். சரி உனக்கு ஒரு கும்பிடு உங்க அப்பாவுக்கு ஒரு கும்பிடுவான்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையா பாக்குறேன்ட்டு இப்போ வந்து நின்று நம்ம பழப்பு பார்க்கலான்னு பார்த்தா, வாங்குற சம்பளத்துல கரண்ட் பில்ல இருந்து கக்கூஸ் கிளீனர் வரைக்கும் எல்லாத்தையும் நம்மளே வாங்கிட்டு, இதுல பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்தா அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டிவி டியூ, ஃப்ரிட்ஜ் டியூ, வாஷிங் மிஷின் டியூ, 10வது வரைக்கும் நம்ம வேலைக்கு போறதுக்கு பைக் அதுக்கு ஒரு டியூ அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ்னு 1ஆம் தேதி வாங்குற சம்பளம் 2ஆம் தேதி காலையில இல்லைன்னு நினைக்கும் போது ஒரு வலிக்குது பாரு. சரி எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்கடா, இப்போ என்கிட்ட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடான்னு சொல்லிட்டு இதை விட சம்பளம் அதிகமாக வரும்னு நினச்சிட்டு ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூக்கு போய் நின்னா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணாம் ஃப்ரெஷர்ஸ் தான் வேணும்னு சொல்கிறாங்க பாரு அவங்க. அப்படி சொல்லணும்னு தோணுது, என்ன பண்ணுறது? ஆனால் டீ கேன்சல்.